அத்தை, நக்ஷத்ரா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி டின்னர் சாப்பிடலையா? வாட்டர்மெலன் ஜூஸ் கேட்டா அதான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அத நான் பண்ணி தரேன் அத்தை. நீங்க போங்க. உங்க மருமகளா நான் தான் இருக்கல. நீங்க எதுக்கு கஷ்டப்படுறீங்க? வாங்க. என் செல்ல மருமக. சரி, ஜூஸ் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஐஸ் கியூபும் போட்டுரு. என் கனவு எல்லாத்தையும் நாசமாக்கிட்ட, என் கழுத்துல ஒரு தாலிய கட்டி ககன் மாமாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல. உனக்கு தினமும் ஒரு கண்டத்தையும் நிமிஷத்துக்கு ஒரு டார்ச்சரையும் காட்டுறேன்டா. உன் அம்மா ஊட்டி விட்டு நீ ஒரு வாய் சாப்பிடுறது கூட பயந்து நடுங்குற மாதிரி பண்ற. எரியுது ஏய், எரிது எரிதுன்னு கத்தாத. எனக்கு ஏற்கனவே சவுண்ட் பொல்யூஷன். நீ எப்படியும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு தெரியும். நான் இதெல்லாம் பொறுத்துக்குவேன். ஆனா உன் மதிப்பை நான் யார் முன்னாடி குறைக்க மாட்டேன் நட்சத்திரா. நீ என்ன பண்ணாலும் நான் பொறுத்துக்கிறேன் நட்சத்திரா. உயிரை பிடிச்சு தாங்கிக்கிறேன். கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? ஒரு பொண்ணுக்கு தாலிதான் சொத்து. புருஷன் இறந்த பிறகுதான் அது கழுத்துல இருந்து கழட்டணும். உங்களுக்கு எப்படி அப்படி பண்ண மனசு வந்தது? சாரதா, நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி அந்த தெய்வ சாட்சியா நான் உன் கழுத்துல தாலியை கட்டினேன். ஆனா மீரா கழுத்துல என்னை வற்புறுத்தி தான் தாலி கட்ட வச்சாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது கல்யாணமே கிடையாது. ஏங்க, என்னைக்கு இருந்தாலும் பூமியும் ககனும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. கடவுள் அவங்களுக்கு முடிச்சு போட்டு வச்சிட்டாரு. நடுவுல எவ்வளவுதான் தடங்கள் ஏற்பட்டாலும், யார் குறுக்க வந்தாலும் காலமே அவங்கள சேர்த்து வைக்குங்க. சின்ன வயசுல பிரிஞ்சு போன பூமி வளர்ந்து பெரியவளாகி மறுபடியும் அவ அப்பாவை தேடி வந்தா ககனோட சேர்ந்திருக்கால. அவங்களுக்காக நீங்க இப்படி பண்ணாதீங்க. சாரதா, என்னால உனக்கு நிம்மதியும் இல்ல, என்னால உன்னை சந்தோஷமா பாத்துக்கவும் முடியல. அட்லீஸ்ட் என் பையன் மருமகளாவது வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பொறுத்துப்பேன். உங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்க எனக்கும் புள்ள மருமக தான். அதுவும் இல்லாம காலம் எப்போ ஒரே மாதிரி இருக்காதுங்க. அது எதுவும் உண்மை கிடையாது, நடிப்பு. அவங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. அவங்கள உன்கிட்ட அப்படியே இருக்க விடு. அந்த அபூர்வா தான் ஏதோ பிளான் பண்றா. ஏண்டி ரத்னம், பூமிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அவசரத்துல உன்கிட்ட கேட்கவே மறந்துட்டேன். அன்னைக்கு எங்க வீட்டுல ஒவ்வொருத்தரையும் அப்படி திட்டிட்டு இப்ப எதுக்கடி வந்த? சில பேருக்கு நல்லது பண்றவங்கள பார்த்து கூட அத பொறுக்க முடியாத மனநலம் இருக்கும். இவ்ளோ நல்ல குணத்தை பார்த்த என் கண்ணு அந்த நேரத்துல என் மனசுல இருந்த பொறாம வெளிய கொட்டிடுச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்டேன். அதுக்காக தான் பூர்ணியம்மா என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. நீங்க வேணும்னா அவங்க கிட்டே கேளுங்கம்மா. பூர்ணி, மறுபடியும் இவளை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? உங்களால தனியா எல்லா வேலையும் பார்க்க முடியலல்லம்மா, அதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். என்னால வேலை செய்ய முடியலன்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதை விட்டுட்டு யாருமே இல்லாத மாதிரி இவளை எதுக்கு கூட்டிட்டு வந்த? அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம கூட்டிட்டு வந்துடா. நீ முதல்ல கிளம்ப. வீட்டை விட்டு முதல்ல வெளியே போ. அம்மா, அவங்களும் வயசுல சின்னவங்க தான். பாவம் பசங்க வேற இருக்காங்க. இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்களேம்மா, ப்ளீஸ்மா. நீ என்னதான் கெஞ்சி கேட்டாலும் நான் இவளை வேலைக்கு வச்சுக்க மாட்டேன். அத்தை, என்னடி ராட்சசி, மனுஷங்களோட ரத்தத்தை குடிக்கிற நீ
எங்களை மாதிரி டிஃபன்லாம் கூட சாப்பிடுவியா? ஓவரா பேசாம உட்காந்து டிஃபன் சாப்பிடு. ஆஹா, நீ என்ன கூப்பிடுறனா எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஓவரா யோசிக்காத. அந்த தோசைய நான் சுட்டு வைக்கல, பிந்து தான் சுட்டா, அவ சாப்பிடுறதுக்காக. அப்படியா? அப்படின்னா எதுக்கும் பயப்படாம தைரியமா சாப்பிடலாம். ஏய் ராட்சசி, டிஃபன் சாப்பிடுறதுக்கு சட்னி வேணும்ல, அந்த பவுல குடு. நான் கொடுக்க மாட்டேன். ஏய் குடு. அட குடுங்கறல. எல்லாத்தையும் நீயே தின்றுவியா? ஆமா. சட்னிய தொட்டு சாப்பிடணுமா, ஊத்தி சாப்பிடக்கூடாது. அதுலயும் முக்கியமா முன்ன மாதிரி குடிக்கவே கூடாது. எங்களுக்கு தெரியும், உன் வேலையை நீ பாரு. நல்லது சொல்லி கேட்கறவளா இருந்தா உன்கிட்ட எனக்கு ஏண்டி இவ்ளோ பிரச்சனை? இதெல்லாம் இருக்கட்டும், நீ சட்னி கொடுக்க மாட்டல? அத தானடா சொன்னேன். நீ என்னடி எனக்கு கொடுக்கறது? அம்மா அம்மா, எனக்கு சட்னி வேணும். கிச்சன்ல இருக்கு, போய் எடுத்துக்கோ. என் தலை எழுத்து. உன்னை வந்து பாத்துக்கிறேன்டி. இந்த விஷத்தை அந்த தோசையில கலந்துட்டா சரி, அதை சாப்பிட்டுட்டு ஒரேடியா மண்டைய போட்டுருவான். என்ன பிடிச்ச தரித்திரமும் என்னை விட்டுட்டு போயிடும். சாப்பிடு சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு. கொஞ்சம் கூட லேட் பண்ணாத, அப்புறம் மிஸ் பண்ணிடுவ. உன்னோட இந்த ஓவர் ஆக்ஷனை பார்த்தா எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கே. அதே மாதிரி ரொம்ப நேரமா என் இடது கண்ணு வேற துடிக்குது. உன் தங்கச்சி வந்தா புடுங்கி சாப்பிட்டுருவா, உனக்கு கிடைக்காதுன்னு தான் நான் சொன்னேன். சாப்பிட சாப்பிடு, தேவையில்லைன்னா போ. ஏய், இது என்னோட தோசை, எனக்காக போட்டு வச்சிருக்கேன். வேணும்னா நீ போய் சுட்டு நீ வேணா சாப்பிடு. வேற சுட்டுக்கோ. இது குடு குடு. டேடி டேடி, சரி மாவு காலி ஆயிடுச்சுடா. உன்ன மாதிரி குழந்தைங்களா பால்ல காம்ப்ளான் போட்டு குடிக்கணும்டி. இந்த மாதிரி தோசைங்களா சண்டை போடக்கூடாது. குடு. கேக்குறவன் கேனியா இருந்தா கேப்பையில நெய் வழிதுன்ப. நீ போய் பூஸ்ட் கலந்து குடிடா. குடு. இப்ப குடுக்க போறியா இல்லையா? கொடுக்க மாட்டேன். குடு. கொடுக்க மாட்டேன். குடுன்னு சொல்றேன்ல. கொடுக்க மாட்டேன். இந்து, உன் அண்ணன் தான் கேக்குறான்ல, கொடுக்கலாம்ல. அவள பாசம் இருந்தா நீயே கொடு. சரி போனா போதும், விடுடா. உனக்கு நான் வேற ஏதாவது டிஃபன் செஞ்சு கொடுக்கறேன்டா. முடியாதுமா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எனக்கு தோசை வேணும். அது என்னோடது. குடுங்கறல.